ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 12th ஃபிசிக்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாப்டர் 4க்கான 1 மார்க் ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நம்ம நார்மலாக கிராஃப் வரைவோம் இல்லைங்களா? கிராஃபில் இந்தாண்ட சைடு எக்ஸும் இந்தாண்ட சைடு ஒய்யும் தானே போடுவோம். அதாவது எதுலேருந்து பார்க்குறீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்லேருந்து பாருங்கள். இப்படி ஸ்ட்ரைட்டாக வரைவோம் இல்லையா? அதில் பாருங்கள். அப்போ மேலே என்ன பண்ணுவோம்? ஒய் போடுவோம், கீழே ஒய் டேஷ் போடுவோம் இல்லையா? அப்போ இங்கே எக்ஸ் போடுவோம், இந்தாண்ட எக்ஸ் டேஷ் போடுவோம். அப்போது அப்படி போடுறப்போ இதில் பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. அப்போ டோட்டலாகவே அவங்க மாற்றி கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்னன்னு போட்டு வரோம், இவங்க ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போது எப்படி கொடுத்துருக்காங்க? இந்தாண்ட சைடு இப்படி கொடுத்துருக்காங்களா? ஸோ இதில் ஆன்சரில் ரிவர்ஸ் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ஹையர்னு கொடுத்துட்டாங்களா? ஹையர்னாலே முன்னாடி ஹையாக இருக்கணும். இது 0. ஸோ அப்போ இது ஹையாக கிடையாது. இங்கே பாருங்கள், ஹை இருக்குது, ஆனால் டிவைடில் இருக்குது. டிவைட் பண்ண ஆன்சர் நமக்கு என்ன தான் வரும்? சின்னதாக தான் வரும். இங்கே முன்னாடி 1 இருக்கா? அப்போ 1 இருந்தால் என்ன வரும்? ஆன்சரு நமக்கு அப்போ சின்னதாக தான் வரும். அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா 2 இருக்குது. அப்போ இருக்கிறதுல ஹை இருந்து அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷினில் ஏன் பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் +10t இருக்குது. அப்போ ஆன்சரில் -10b அப்படின்னு வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஹிண்ட்டு சொல்ல போகிறேன். என்ன ஹிண்ட்டுனா, இந்த கரண்ட் இருக்கு இல்லையா? கரண்ட்டை பற்றி நீங்கள் 12th ஃபிசிக்ஸில் கரண்ட்டை பற்றி நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் ஃபிசிக்ஸில் டாப் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களை நீங்கள் இப்படியே மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த செல்ஃப் இண்டக்ஷன் இருக்கு இல்லையா? உங்களுக்கு தானாகவே நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்களா, இன்டியூஸ் பண்ணுறதுக்காக உங்களோட ஈகோவை டச் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக படிப்பீங்க இல்லவா? அப்போது இந்த மாதிரி செல்ஃப் இண்டக்ஷன்றதுனால கரண்ட் மட்டும் நீ படிச்சுட்ட, நீங்கள் தான் டாப் 1. கரண்ட்டை படிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்டோரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா? கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது? ஃபஸ்ட்டு இப்போ கரண்ட் கொடுக்குறப்ப ஸ்டார்டிங்கில் கம்மியாக தானே இருக்கும். அப்படி இருக்கிறக்க ரைஸ் ஆகும், அப்புறம் ஸ்டேபிளாக இருக்கும், அப்புறம் மேலே ஏறி தென் இறங்கும். ஓகேவா? இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின். இங்கே மொத்தமாக எத்தனை டர்ன்ஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 15 டர்ன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 15 ஆட் பண்ணால் எதுலாம் வரும் பாருங்கள். இதில் 15 கண்டிப்பாக வராது, இதுலேயும் 15 வராது, இதுலேயும் 15 வராது. பட் 7 + 5 + 4 15 கரெக்டாக வருதா? அப்போது 15ன்ற வாரத்தில் இந்த ஆப்ஷன் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இங்கே பாருங்கள், கொஷின்லேயே என்னென்னு கொடுத்துட்டாங்க? செகண்டரின்னு கொடுத்துட்டாங்க. முதல்ல ப்ரைமரி 6Aன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்டரிக்கு என்னது கேட்குறாங்க. செகண்டரினால என்னது? செகண்டா 2வா? அப்போ ஆன்சர் 2. அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். எஃபிஷியன்சின்னு கேட்குறாங்க. உங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்க? எப்பவுமே அதிகமாக தானே சொல்வீங்க. அப்போது இதில் இருக்க ஹை வேல்யூ ஏதோ 83. ஸோ ஆன்சர் 83. நெக்ஸ்ட் கொஷின். இதில் பார்த்தீங்களா, பவர் ஃபேக்டர் அப்படின்னு இருக்கா? உங்களோட பவர் எப்பவுமே என்னவாக தான் இருக்கும்? எப்பவுமே ஹையாக தான் இருக்கும். ஏன்னா எஃபிஷியன்சி மட்டும் ஹையாக சொன்னால் போதுமா? உங்களோட பவரையும் ஹையாக தானே சொல்லணும். அப்போது இவங்களை பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே டிவைடில் இருக்குது. அப்போ டிவைடில் வந்தால் கண்டிப்பாக என்னது? பவர் கம்மியாக தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது 1ன்றது அதிகம் தானே. ஸோ ஆன்சர் 1. நெக்ஸ்ட் கொஷின். இப்போ இங்கே பார்த்தீங்களா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன், அதாவது இந்த ஃபேஸுக்கும் இந்த 2 வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போது இங்கே இருக்க π/6ஐயும் π/2, ஏன்னா இது 2 தானே இருக்குது, பெரிய நம்பர் 2 தானே. ஃபேஸ்னால நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர்லேருந்து தானே சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுவோம். அப்போ இருக்கிறதுலே பெரிய நம்பர் யார்? π/6. சின்ன நம்பர் யார்? π/2. அப்போ π/6 ÷ π/2 அப்படின்னு ஆன்சர் என்ன வரும்? 5/4. அப்போ என்ன ஆன்சர்? ஏ ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். இங்கே பாருங்கள், கொஷின்லையே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வி, எல்லாத்துலேயுமே வி தான் இருக்குது யூனிட். அப்போது இந்த வி இங்கே ஒன்று இருக்குது இல்லையா? இந்த வேல்யூவை எடுத்துக்க வேணாம். கீழே பாருங்கள் 4 இருக்குது, இங்கே 100 இருக்குது. அப்போ 4 × 100 400. ஏன் இங்கே எடுத்துக்க வேணாம்னு சொன்ன இப்போ புரியுதா?
அப்போ 40 இன்ட்டு 100 4000 போட்டுறக்கூடாது. சரிங்களா? இங்கே வி இருக்கிறதுனால அதை எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்குமே வி போட்டால் அப்போ அதே தானே ஆன்சர் வரப்போகுது. அதனால் அந்த வேல்யூ எடுத்துக்காம கீழே இருக்க 4ஐயும் 100ஐயும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பவர் உங்கள்கிட்ட லாஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன ஆகிடும்? பவர் கம்மியாயிடுச்சுன்னா உங்கள்கிட்ட எனர்ஜியே கம்மியாக தான் இருக்குமா? அப்போது எனர்ஜி கம்மியாக இருந்தால் என்ன வேல்யூ வரும்? 0.46 கம்மியாக இருக்க வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பவர் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னா கடகடன்னு கிளம்புவீங்களா? அப்போ தானா ஐயோ எனக்கு முடியல அப்படின்னு படுத்தே இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக நான் ஸ்கூலுக்கு போனால் எப்படி கிளம்புவீங்க? கரெக்டாக ஷார்ப்பாக 8 மணிக்கெலாம் கிளம்பிடுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், இங்கே பாருங்கள், இந்த ஃபீல்டு ஈக்குவலி பிட்வீன் அப்படிலாம் இருக்குங்களா? எனர்ஜினா கெப்பாசிட்டர்னா என்ன போடுவோம்? Q போடுவோமா? அப்போ Q/√2. ஏன்னா இங்கே மேக்ஸிமம் கொடுத்ததுனால ரூட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், இங்கே 20 இருக்குது, இங்கே 50 இருக்குது. இந்த 50 ரெண்டுத்தையுமே எந்த டேபிளால் டிவைட் பண்ண முடியும்? 5 டேபிளால் தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் 5. ஓகேவா? ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.